வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமேன் ரேக்கிலிருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறது எதனால ரேக்கில 21 நாள் கேப்ல அட்டெயின்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. ரேக்கில 5 லெவல்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முதல் நிலை வந்து பேசிக் லெவல். 2வது நிலையில தான் ஆக்சுவலா கர்மிக் கிளென்சிங் ஆரம்பிக்கும். 3வது லெவல்ல வந்து நீங்க ஹீலிங்ல மாஸ்டர் ஆயிருவீங்க. 4வது நிலை வந்து மாஸ்டர் ஆயிருவீங்க எல்லா இதுலயுமே. ஓகேயா? அப்புறம் 5வது நிலை தான் கிராண்ட் மாஸ்டர் லெவல். இப்போ நிறைய இடங்கள்ல வெளியில ஒரே ஷார்ட்ல 2 தீட்சை கொடுக்குறேன், 3 தீட்சை கொடுக்க இப்பெல்லாம் சொல்றாங்க. ஆனா 21 நாள் கேப்ல தான் அந்த தீட்சைகள் எடுக்கப்படணும். அது எதுக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ரேக்கி ஹீலிங் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா 21 நாள் ஹீலிங் நீங்க எடுத்தா தான் உங்க உடம்புல அந்த மாற்றமே நிகழ ஆரம்பிக்கும். இது வந்து சயின்டிபிக்கலா ப்ரூவ் ஆன விஷயம் தான். சைக்காலஜிக்கலா இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா, டாக்டர்ஸ் அந்த மாதிரி இல்ல படிச்சவங்க தெரியும்னா கேட்டு பாருங்க. ஒரு மாற்றம் வந்து அந்த உடம்புல ஏற்படணும் அப்படின்னா 21ல இருந்து 30 நாள் வரைக்கும் ஆகும். சரி, அப்படி என்னதான் இந்த 21 நாள் அப்படின்னா, முதல் வாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய உடம்பு ரீதியான மாற்றங்களும் எமோஷனல் ரீதியான மாற்றங்களும் முதல் வாரத்துல ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்குது. சரி, 2ஆம் வாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், அதாவது வீட்டுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஷ்யூல இருந்து நம்ம சொசைட்டில நடக்கிற விஷயங்கள் வரைக்கும், நம்ம சோஷியலா இருக்கிற விஷயங்கள் வரைக்கும் இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸோ இல்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கான ஸ்டிமுலேஷன் வந்து 2வது வாரம் நடக்குது. 3வது வாரம் நடக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் growth, அதாவது இறைவனோட நம்ம கனெக்ட் ஆகிற விஷயமே வந்து 3வது வாரம் நடக்குது. சரி, இப்ப இது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு சக்கரத்துக்கு 3 நாள்னு வச்சுக்கோங்களேன், 21 நாள் வந்துடுது இல்லையா? ஒரு சக்கரா வந்து ஓபன் ஆகி கிளென்ஸ் ஆகி ஹீல் ஆகி சார்ஜ் ஆகிறதுக்குன்னு 3 நாள் எடுத்துக்கிறாங்க. சரியா? நீங்க சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அது இறைத்தன்மை கூட கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. சரி, இப்ப எப்படி பிளானட்ஸ் நம்மள சுத்தி இருக்குதோ பிரபஞ்சத்துல, அதே மாதிரி பிளானட்ஸ் உங்க சக்கராலையும் இருக்குது நான் சொல்லிட்டேன் இல்லையா? இதையும் நீங்க ஸ்டிமுலேட் பண்ணி இயக்க அங்க சர்ஃபேஸ் ஆகி வர்ற கர்மாவும் கிளென்ஸ் ஆக ஆக நீங்க இறைத்தன்மையா மாற ஆரம்பிப்பீங்க. அதோட இந்த பிளானட்டரி கட்டுகள்ல இருந்தும் விடுபடுவீங்க. சரியா? சரி, இப்ப 21 நாள்ல இன்னும் எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்னு இன்னும் டெப்தா பாப்போமா? இந்த டீடாக்சிபிகேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது சுத்தப்படுத்துற விஷயங்கள், தேவையில்லாதத சுத்தப்படுத்துற விஷயங்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஒருவேளை நீங்க அந்த மாற்றம் நிகழும் போது மூட் ஸ்விங்ஸ் ஏற்படலாம், எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம், இல்ல சளி தொல்லைகள் இருக்கலாம், இல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து ஜாஸ்தியா இருக்காது, ஒரு லெவல்ல இருக்கும். இது போக நான் சொன்னேன் இல்லையா, பர்சனல் லெவல், அப்புறம் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி கூட ஆகலாம். சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டல்ல கூட உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, அது அப்படியே கரைஞ்சு போயிரும். பட் நீங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ண பாருங்க. சரியா? சரி, இப்ப ரூட் சக்கரால இந்த மாற்றம் வந்து முதல் 8 நாள்களுக்கு அது கிளென்சிங் ஆகி அடுத்த 15 நாள் வரைக்கும், அதாவது முதல் நாள்ல இருந்து 15 நாள் வரைக்கும் எடுக்குது. ஃபுல்லா அது வந்து டிவைன் தன்மையா மாறுறது. அதாவது நான் சொல்றது அந்தந்த நிலைகளை நீங்க எடுக்கிற அட்யூன்மெண்ட்டுக்கு அது செட் ஆகிறதுக்கே 15 நாள் எடுக்குது. ஓகே, ரூட் சக்கரா. சாக்கிள் சக்கரா வந்து ஃபர்ஸ்ட் அது ஓபன் அப் ஆகிறதுக்கு, அதாவது நீங்க கொடுக்குற அந்த அட்யூன்மெண்ட்டை உள் வாங்குறதுக்கு 9 நாட்களும், முழுமையா அது இறைத்தன்மையோட அந்த அட்யூன்மெண்ட் ப்ராசஸ்ல கொடுக்கப்பட்ட அந்த எனர்ஜியோட டிவைனிட்டி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு 16 நாள் எடுக்குது. சோலார் பிளெக்ஸஸ்ல வந்து எப்ப நடக்குது அப்படின்னா 10 நாள் வரைக்கும் எடுக்குதுங்க அது இனிஷியேட் ஆகுறதுக்கு. 17வது நாள் மட்டும் தான் அது வந்து இறைவனோட இது கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இங்கே ரொம்ப முக்கியமான வேலையை பாக்குற கிளாண்ட் வந்து பாங்க்ரியாஸ். ஓகேயா? சரி, இப்போ இதயம் தைமஸ் சக்கரான்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அதாவது ஹையர் ஹார்ட் சக்கரா, நம்ம இது வரைக்கும் பாத்திருந்தோம். அது வந்து ஸ்டிமுலேட் ஆக 11 நாட்கள் ஆகுது, முழுமை அடையறதுக்கு 18 நாள் ஆகுது. சரி, இப்ப அதே மாதிரி த்ரோட் சக்கரா வந்து தைராய்டு கிளாண்டோட லேட்டா இருக்குது. அது ஸ்டிமுலேட் ஆக 12 நாளும், அந்த ஸ்டிமுலேஷன் அந்த நடந்த அந்த அட்யூன்மெண்ட் வந்து முழுமை அடையறதுக்கு 19 நாளும் எடுக்குது. இப்ப ஐப்ரோ சக்கரா வந்து, அதாவது தேர்ட் ஐ சக்கரா வந்து விழிப்பாகிறதுக்கு 13 நாட்களும், அது முழுமை அடைகிறதுக்கு 20 நாட்களும் ஆகுது. கிரவுன் சக்கரா வந்து விழிப்படைய 14 நாட்களும்,
அது வந்து கம்ப்ளீட் சைக்கிளை ஃபினிஷ் பண்ண 21 நாட்களும் எடுக்குது. சரி, இப்போ தேர்ட் ஐ கூட வந்து பிட்யூட்டரி கிளாண்டும் க்ரௌன் சக்கராவோட பீனல் கிளாண்டும் ரிலேட் ஆயிருக்குது. சரியா? அப்போ இந்த கிளாண்டுமே வந்து அப்போதான் ஸ்டிமுலேட்டும் ஆகுது. சரி, இப்போ இது வந்து ஒரு அட்யூன்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்கனாலும் சரி, இல்ல ரேக்கி ஹீலிங் எடுக்கிறீங்கனாலும் சரி, இந்த மாற்றம் முதல் செட் ஆஃப் மாற்றம் நடக்கவே 21 நாள் ஆகுது. சரி, இப்போ இந்த ரேக்கி வந்து ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த கர்மா பேட்டர்ன்ல தானே இது எல்லாமே நெகட்டிவா பின்னப்பட்டு இருக்குது. அந்த கர்மா பேட்டர்ன்ஸை உடைக்க ஆரம்பிக்கும். அது சர்ஃபேஸ் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளென்சிங் எல்லாம் பண்ண தானா எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எந்தெந்த டிஸ்டர்பன்சஸ் நீங்க ஒரு ஹெல்தியான பர்சனா இருக்க ஸ்டாப் பண்ணதோ, ஹெல்தியான பர்சன் நான் சொல்றது வெறும் உடம்பு ரீதியான ஹெல்த் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், டிவைனிட்டியோட நம்ம கனெக்டா இருக்கிற அந்த ஹெல்தினஸும் கூட, அதாவது இறைவனோட நம்ம தொடர்புல இருக்கிற அந்த இறைத்தன்மையுமே வந்து உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து தர்றதுக்கு இந்த ரேக்கி சக்தி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. பண்ணவே உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும். நிறைய பேர் வந்து அட்யூன்மெண்ட்ஸ் எடுத்துட்டோ இல்லைன்னா ஹீலிங் எடுத்துட்டோ வீட்டுல வந்து எங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா நினைச்சு பயப்படுறீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப பெரிய ப்ராப்ளமா வர வேண்டிய விஷயம் ரொம்ப ஸ்கிராச்லயே ஃபர்ஸ்ட்லயே இனிஷியலா தெரிஞ்சு மூவ் ஆன் ஆகுதுங்கிறது தான் உண்மை. சோ ஏன் அது வந்து அப்படிலாம் வருது அப்படின்னா, நீங்க வந்து இப்போ உடைக்கிறீங்க இல்லையா அந்த கட்டு, இது வந்து என்ன அப்படின்னா, இந்த பிறவியில நீங்க அனுபவிக்க வேண்டிய கஷ்டம் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ம ஜென்மமா நீங்க எடுத்து தொலைக்க வேண்டிய கர்மாவை நீங்க கிளென்ஸ் பண்றதுக்கு, அந்த கட்டுல இருந்து வெளிப்படுறதுக்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, காலச்சக்கரத்துல இருந்து நீங்க விடுபட நினைக்கிற அந்த ஒரு க்ஷணமும் அது வந்து உங்களை உள்ள இழுக்க தானே ட்ரை பண்ணும். நீங்க எப்போ அதை விட்டு வெளியில வர்றீங்களோ அது வரைக்கும் உங்களை ஒரு சுழல் மாதிரி உள்ள இழுக்க தான் அது ட்ரை பண்ணும். நீங்க அதை விட சக்தியா உங்க வில் பவரோடையும் டிட்டர்மினேஷனையும் உங்களை நீங்களே புஷ் பண்ணி அதை விட்டு வெளியில வந்து பாருங்க. அவ்வளோ ஆனந்தமான அற்புதமான அனுபவங்கள் காத்துட்டு இருக்கு. நீங்க உணர்வீங்க. உணரும் போது அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுவீங்க. பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ மாஸ்டர். ஐ லவ் யூ மாஸ்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பதிவு அவ்வளவுதான். நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.